முன்னாள் கர்நாடகா முதல்வரின் மருமகனான சிவராஜ்குமார் அவர்களுடைய சிறப்பான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1986 கீதாங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்க வேற யாரும் இல்லை, கர்நாடகா முன்னாள் முதல்வரான பங்காரப்பா அவர்களுடைய மகள். இவங்களுக்கு நிவேதா வசந்தான்னு 2 மகள்கள் இருக்காங்க. கல்யாணம் பண்ண சமயத்தில் சிவராஜ்குமார் அவர்கள் ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருந்திருக்காரு. ஆனால் கீதா அவர்கள் எப்பயுமே சிவராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு பக்கபலமா இருந்தாங்க. சிவராஜ்குமார் அவர்கள் இயல்பிலேயே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர். சமீபத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்போ அவர் ரொம்பவே பயந்து போனாரு. ஆனா அந்த சமயத்துல மனைவி கீதா அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்காங்க. கீதா இல்லைன்னா சிவானா இல்லைன்னு அவரே உருக்கமா பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இது அவர் மனைவி மேல அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியும். சிவராஜ்குமார் அவர்களோட குடும்பத்துல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அவரோட அப்பா ராஜ்குமார் ஒரு லெஜண்ட், தம்பி ராகவேந்திரா ராஜ்குமார் ஒரு நடிகர் தயாரிப்பாளர், இன்னொரு தம்பி தான் மறைந்த புனித் ராஜ்குமார் அவர்கள் அப்பு. இப்படி ஒரு பெரிய சினிமா குடும்பத்திலிருந்து வந்தாலும் எல்லாருக்கும் அவர் ரொம்ப பாசமான அண்ணனாவே இருந்திருக்காரு. புனித் ராஜ்குமாரோட மரணம் இவரை ரொம்பவே பாதிச்சுதுன்னு சொல்லலாம். ஆனால் புனித் ராஜ்குமாரோட ரசிகர்களையும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களையும் இவர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராரு. சிவராஜ்குமார் தன் குடும்பத்து மேலே வச்சிருக்கிற பாசம் எல்லா பொது இடங்கள்லையும் தெரியும். தன் பசங்களை ரொம்ப அமைதியாக வளர்க்குறதும் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கறதும் ஒரு தந்தையா அவர் எவ்வளோ கடமையாக இருக்காரு அப்படிங்கிறத காட்டுது. இந்த சிவராஜ்குமார் அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா பவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.